ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. டைட்டிலையும் தன்மையில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. அதாவது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஏபிசி ஜூஸ் தான். அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இதை வச்சு ஜூஸ் போட்டு நம்ம வாரத்துக்கு 2 நாள் குடித்தோம்னா நல்லா பளபளப்பாகவும் நிறமாகவும் ஆயிடலாம். இப்போ நான் அதை செய்கிறதுக்காக தான் ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட், ஒரு கேரட் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் தோல் சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஜூஸ் எடுக்க போகிறோம். நீங்கள் அப்படியே கட் பண்ணி பச்சையோடையும் சாப்பிட்லாம். பல்லுக்கும் நல்லது, ஜீரண சக்தி உண்டாகும். ஸ்கின்னும் நல்லா ஷைனிங்காக நல்ல நிறமாகவும் இருக்கும். இது நான் மட்டும் இல்லை, சீரியல் ஆக்டர் 2 பேர் இந்த ஜூஸை சாப்பிட்டு தான் நல்லா பளபளன்னு ஆயிருக்காங்கன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதாவது பீட்ரூட் சீதளம், அந்த சீதளத்தை குறைக்கிறதுக்காக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. இதுவும் கூட சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஜூஸுக்கு சர்க்கரை சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். ஆப்பிள், பீட்ரூட், கேரட்லேயே கொஞ்சம் இனிப்பு இருக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்ததில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். நான் இதில் மொத்தம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஜூஸ் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ஊற்றி ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சோம் இல்லையா, இதில் ஒரு டம்ளர் ஜூஸ் வந்திருக்கு. இது அப்படியே கூட நீங்கள் குடிக்கலாம், நல்லாவே இருக்கும். நான் இருக்கிறதையும் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி இப்போது இதில் வடிகட்டிக்கிறேன். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ ரெட்டாக அழகாக இருக்குது. இதை பழம், இந்த கேரட், பீட்ரூட்லாம் கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. சிலர் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்தும் சாப்பிடுவாங்க. சிலருக்கு ஜூஸ் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதாவது ஜல்லி மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் நான் அகர் அதை எடுத்திருக்கேன். இது 10 கிராமு. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சோம்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். அதுக்காக நான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இப்போது இதை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த ஒரு டம்ளர் ஜூஸை அதில் ஊற்றி நான் இப்போ ஜல்லி செய்ய போகிறேன். அதுக்காக நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச ஜல்லியை இதில் சேர்த்துக்கலாம். இது ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா இது கரையிற வரைக்கும் கலக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இந்த ஜூஸை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. நல்லா இது 2 முறை பொங்கி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஆறுறதுக்குள்ளே இந்த ஜல்லி செய்கிறதுக்கு மோல்டில் ஊற்றுறதுக்காக 2 கப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஆறிடுச்சு. இதை நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் இந்த ஜூஸை ஊற்றி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தோம்னா ஜல்லி மாதிரி ஆகிடும். அதனால் நான் சின்னதாக 2 கப்பு வச்சுருக்கேன். இதில் இந்த ஜூஸை ஊற்றிடுறேன். இந்த மிச்ச ஜூஸை நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது என்னங்கிறத அடுத்தது பார்க்கலாம். நான் சப்ஜா சீட்ஸ் 2 ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். இந்த ஜூஸ் ஊற்றுறதுக்காக நான் ஒரு பழம் வாங்கியிருக்கேன். இது கிருணி பழம். இதை மேலே கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். கொஞ்சம் அந்த சதை பகுதியும் எடுத்துட்டு
நல்லா காலி பண்ணி வச்சுட்டு இருக்கிற ஜூஸில் நான் ஏற்கனவே ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை இந்த ஜூஸில் கலக்கிட்டு இந்த பழத்தில் ஊற்றி வச்சிடலாம். எதுக்காகனா உங்களுக்கு இதை கட் பண்ணும் போது ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த சப்ஜா விதையை இதில் சேர்த்து கலக்கி இதில் ஊற்றி வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்றத. இப்போ எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மூடில் ஊற்றி வச்சது எவ்வளோ சூப்பராக ஜல்லி மாதிரி வந்திருக்கு. இப்போ அடுத்தது அந்த பழத்தில் ஊற்றி வச்சோம் இல்லையா, அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை அரைஞ்சி பார்க்கலாம். இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இது ஏதோ பழம்தான் அப்படின்னு நினைப்பாங்க. நான் இதை ஷார்ட் வீடியோவை போட்டிருப்பேன். அதை பார்த்தவங்க இது பழம்தான் நினைப்பாங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு தான் இது என்னன்னு புரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இது ஏதோ நெஜ பழத்தை அரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களுக்கு இதை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்க பிடிக்காதவங்களுக்காக தான் இந்த ஐடியா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கின்னு வாரத்தில் 2 நாள் சாப்பிடுங்க. இந்த வாரம் செஞ்சுட்டு 2 நாள் சாப்பிடுங்க. அடுத்த வாரம் செஞ்சு 2 நாள் சாப்பிடுங்க. இது மாதிரி வாரத்துக்கு 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா முகம் பளபளப்பாகவும் நல்ல நிறமாகவும் ஆவீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.